ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மெல்லாம் வாழைப்பழத்தை எப்படி சொல்லுவோம், அந்த தோலை உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்ருவோம். இல்லை கழுவி கூட அதை வெளியே தோலை கழுவி விட அதை சாப்பிடுவோம். ஆனால் இந்த அளவுக்கு போர்க்கையும் அந்த கத்தி யூஸ் பண்ணி சாப்பிட நான் இப்போ தான் மக்களை பார்க்குறேன். நீங்கள் யாராச்சும் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தோலை கத்தி போர்க்காக பிடிச்சிக்கிட்டு தோலை கட் பண்ணிவிட்டு அப்புறம் வாழைப்பழத்தை சாப்பிட்றாங்களா மக்களே. இந்த அளவுக்கெல்லாம் எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு தெரில. நம்ம ஊர்லேயும் இருப்பாங்க, ஆனால் அவங்க இந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க. அதாவது ஹோட்டல் போனால் கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் இப்போ வேறு லெவல். ஆனால் இந்த மாதிரி சைக்கிளெலாம் நம்ம ஓட்டினோன்னு வச்சுங்களேன், கால் வலியோட தான் படுத்து கிடப்போம், வேறு எப்படி மறக்க மாட்டோம். ஆனால் எப்படி தான் இந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னு தெரியலங்க. இந்த அளவுக்கு பெரிய வில்லாம் வச்சு இந்த வண்டியை ஓட்டக்கூடாது. இப்போ இதோட பெரிய வில்லா வச்சு வண்டியை ஓட்டணும். இதெல்லாம் சின்னமாக இருக்குது. ஆனால் அவனாச்சும் 4 வீலும் பெரிய விலை கொண்டாடுறான். ஆனால் நீலாம் என்னையா அது 2 வீலை மட்டும் பெரிய வீலாக கொண்டாந்து ஓட்டிங்களே. ஏன்னா மனசாட்சி இருக்கா கொஞ்சனாச்சும்? இதெல்லாம் ஓட்டிட்டு எப்போதான் நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்களா? ஆனால் உள்ளே அப்படிதான் உட்கார முடியும்னு தெரியல. ஆனால் வேற லெவல் தலை. ஆனால் அந்த ஸ்கூட்டரை மாடிஃபை பண்ணியிருக்காருலாம். ஆனால் இது மாதிரி மாடிஃபைலாம் ஒன்னே மாதிரி வேற யாராலையும் பண்ண முடியாது மக்களே. ஒன்னால் மட்டும்தான் பண்ண முடியும். கரண்ட் மட்டும் இப்போ போட்டு விட்டாங்களா வச்சுங்களேன், மொத்த பேரும் சுடுகாட்டுக்கு தான் போவாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் ஏறி உட்காரக்கூடாது. ஒரு அளவு தாண்டா எல்லாம் பண்ணலாம். நான் இந்த மாதிரிலாம் ஏறி உட்காரக்கூடாதுண்ணா. எது இருந்தாலும் இங்கே நார்மலாகவே சைக்கிள் ஓட்டினாவே சில ஆக்சிடென்ட்டாக நடக்குது. ஆனால் நீ என்னடா 15 அடிக்கு அங்கிட்டு கயிறை கட்டி அந்த ஓட்டிக்கிட்டு இருக்கே. ஆனால் உன்னைய மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லைடா என் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும். ஆனால் நீ உன்னைய மாதிரி ஆள்லாம் இங்கே இல்லைடா. இருந்தேன்னு வச்சுக்க செத்துருப்பாங்க எப்பயே ஆக்சிடென்ட்டில். நீங்களாம் வேற லெவல் பாண்ணா. ஏதாச்சும் வண்டியை பிடிச்சோ கூட்டிகிட்டு போகலாம். அதுக்கு இந்த அளவுக்கு பின்னாடி கயிறை கட்டி விட்டு போறியா? சும்மா இருக்குமா? ஏன் இப்படிலாம் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டீங்க? சத்தியமா தெரியலண்ணா பைத்தியங்கள். ஆப்போசிட்ல அந்த வெறுப்பத்தினதுக்காண்டியே தலைவன் இந்த மாதிரிலாம் கொண்டாந்து காம்புல இருக்கு. ஆப்போசிட்ல வர டிம் பண்ண மாட்டேங்கிறான்னு சாவுங்கடா உங்க லைட்டை வச்சு நீங்கள். அதான் வேற லெவலானா. நான் இந்த மாதிரி மென்டல் எல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கு அதிகமா. நான் பார்த்ததே அங்கே இருங்க. கையை விட்டு வண்டி ஓட்டுறது கூட பிரச்சனை இல்லை, அதில் வேற டான்ஸ் வேற. அப்படி என்னதான் சந்தோஷம் தெரியல. ஆனால் இப்படிலாம் ஒட்டிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் உழுந்தாங்கன்னா நக்கிட்டு போயிடறான். ஆனால் அதில் டான்ஸை பார்த்தீங்களா இல்லையா மக்களே? நிறுத்த மாட்டேங்கிறான்னா இந்த மாதிரி மென்டல் எல்லாம் எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் வேற லெவலில் டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் இப்போ ரோட்லலாம் ஒரு மாதிரியாக பார்க்க மாட்டாங்க இவனெல்லாம். என்னதான் பண்ணுறான்னு என்ன நினச்சி ஓட்டுறாங்கன்னு சத்தியமாக தெரில. ஐயோ கொடுமையான. உங்களுக்கு இது மாதிரி யாராச்சும் தெரிஞ்சலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் இருக்கு இது மாதிரி பைத்தியங்கள்லாம் தெரியும்னு. ஓகேவா? ஆனால் வண்டிக்கு துடைக்கிறதுக்கு ப்ரெஷ்ஷை கட்டிட்டு இருக்க பார்த்தியா நீ? வேற லெவல் தானா. இந்த வண்டிக்கு இந்த ஸ்பானரை வச்சுக்கிட்டு நீ ஓட்டுறல, நீ வேற லெவல் தலை. ஆனால் நார்மலாக ஓட்டினால நீலாம் உளுந்துட்டீங்க கிடப்படாண்ணா. இன்னொரு வாட்டி இறக்கி கூட திருப்பியும் வந்தால் கூட்டிட்டு போனாங்களா? ஒரே நடையில எல்லாத்தையும் கூட்டிட்டு போனா எங்கேயாச்சும் ஒரு பள்ளம் மேட்ல இருந்தா மொத்தமா போக வேண்டியதான். அப்புறம் ஹாஸ்பிட்டல் தானே தூக்கிட்டு தெரியணும். நான் ஒரு வண்டியை ஒரு ஆள் ஓட்டி பார்த்துருக்கேன். நான் ஒரு வண்டியை 3 பேர் ஓட்டி நான் பார்க்கிறேன். பிடிக்கிறதுக்கு 2 ஆள், ஓட்டுறதுக்கு ஒரு ஆளாடா. இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஏன்டா நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? இந்த மாதிரி மென்டல் மாதிரி இருக்கலாம் ஏன்டா கண்டுபிடிக்காதே. அதுக்கு மேல இந்த மென்டல் வேற. ஆனா சைலன்சர் இவ்வளவு தூரம் வச்சிருக்கியாரா? எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்னடா பண்றது? ஆனா எவனாச்சும் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு வந்தாங்கன்னா மூஞ்சிலே குத்துவானா. ஆனால் நீலாம் எங்கடா இருக்கீங்க? நல்ல வேலை இந்தியாவில் இல்லை, இருந்தானே எப்போவே பிடிச்சி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எங்கேருந்து தான் யோசிக்கணும்னு தோணல தெரியுமாண்ணா? நான் வேற லெவல் தலை. ஆனால் நீலாம் வேற லெவல். இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களை மாதிரி பைத்தியங்கள் மட்டும்தான் யோசிக்க தோணும்ல இருக்கு. நீங்களாம் வேற லெவல் தலை. ஆனால் அவ்வளோதான். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.